ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான முட்டை வறுவல் பார்க்கலாம். அதுக்காக 4 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முட்டையில் 4-5 இடத்துல ரவுண்டாக கீரல் மாதிரி போட்டு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் கீரல் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் முழு தனியா, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி அப்படியே வச்சுக்கலாம். இந்த மசாலோட ஃப்ளேவர் முட்டையில் சேரும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சில்லி தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து கலந்துட்டு உப்பை கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். முட்டையை இந்த காரம் உப்பெல்லாம் நல்லா முட்டையில் ஏறி நல்லாயிருக்கும். உப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். தாளிக்கும் போது கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்தெல்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சில்லி பவுடர், பூண்டு, தனியா, சீரகம்லாம் அரைச்ச அந்த மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா மசாலாவை நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவை நல்லா கலந்துட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை சேர்த்துருக்கேன். மசாலா இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ முட்டையை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சாப்பாட்டுக்கு முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், துளசி மணி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.